இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு கொஸ்டினா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்து இருக்குது. எஸ்பிஐ ஏஎம்சிஐபி வந்து நான் அப்ளை வந்து பண்ணியிருந்தேன். பட் ஆனா எனக்கு அலாட்மெண்ட் வந்து கிடைக்கல. ஜெனரலாவே நான் ஒரு ஐபிஓ வந்து அப்ளை பண்றேன். அந்த ஐபிஓ எனக்கு அலாட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த சான்சஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்ற மாரி கேட்டிருக்கீங்க. இதுக்கு நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இங்க ஐபிஓ அலாட்மெண்ட்ட பொறுத்தளவுல இங்க எப்படி நடக்கும்ன்றத நம்ம வந்து சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க வந்து வேலிடிட்டி டேட் வந்து 3 நாள் வந்து இருக்கும். ஐபிஓ ஓப்பன் வேலிடிட்டி டேட். அந்த 3 நாளைக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் டேல அப்ளை பண்ணாலும் சரி, தேர்ட் டேல அப்ளை பண்ணாலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி தான் கன்சிடரேஷன் பண்ணுவாங்க. நீங்க முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், லாஸ்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு செகண்ட் பிரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. 3 நாள்ல யார் அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு கம்ப்யூட்டரைஸ்டு வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு கம்ப்யூட்டர் தான் லாட்டரி மாதிரி இங்க அலாட்மெண்ட் வந்து பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்க போகுது. ஒருவேளை ஒரு ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்னா, அப்ப அந்த அலாட்மெண்டோட சான்சஸ் வந்து நமக்கு லெஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயமும் வந்து இருக்கு. நீங்க வந்து ஒரு 5 லாட் 6 லாட் வந்து அலாட்மெண்ட்டுக்காக நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா, அப்ளையும் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லாட் 2 லாட் கிடைக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு 6 கிடைக்கல அப்படின்னாலும் கூட 1, 2 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணி அந்த அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, டெக்னிக்கலா எதுவுமே பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி மெம்பர் இல்ல அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் யாரெல்லாம் வந்து டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களோ, அவங்களோட நீங்க அந்த அக்கௌண்ட்லாம் நீங்க வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு பேனுக்கு நம்மளால ஐபிஓ வந்து 1 தான் அப்ளை பண்ண முடியும். அது வந்து 1 லாட்டா இருக்கலாம், இல்ல அப்படின்னா 10 லாட்டா இருக்கலாம். ஸோ ஒரு பேனுக்கு ஒரு ஐபிஓ தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த ஒரு ஐபிஓ பொறுத்தளவுல. ஸோ அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ நம்ம 4, 5 பேன்ல அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு பேன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இருக்கிற ஒரே ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது ஐபிஓல இன்னொரு கொஸ்டின் வந்து இருக்கு. எஸ்எம்இ ஐபிஓன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்களே, அதை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா? அதுல ரிஸ்க் இருக்கிறது என்ன, ரிவார்டு இருக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் ரெண்டுத்தையுமே வந்து சொல்லிடுறேன். முடிவு வந்து நீங்க எடுத்துங்க. எஸ்எம்இ ஐபிஓனா என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, இருக்கிறதுலே சின்ன கம்பெனிஸோட ஐபிஓ, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸோட ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓட ஜெனரல் சைஸே வந்து பார்க்கும்போது 1 லட்சத்துல இருந்து 2,50,000 ரூபாய் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஐபிஓட அந்த ஒரு பிரைஸா வந்து இருக்கும். அதாவது இங்க நீங்க மெயின் போர்டு ஐபிஓ பக்கம் வந்தீங்க அப்படின்னா, அங்க 14,000 இருந்து 15,000 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஒரு லாட்டை நீங்க வந்து வாங்குறதுக்கு. பட் ஆனா இங்க ஸ்டார்டிங்கே 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தான் வந்து இருக்கும். அதை தாண்டி போச்சு அப்படின்னா 2,50,000 லட்சம் வரைக்குமே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு ஐபிஓ லாட்டை நம்ம மட்டும் அப்ளை பண்றதுக்கு. ஏன் இந்த ஐபிஓட சைஸ் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த ஐபிஓட அந்த ஒரு வேல்யூஷனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய், இல்ல அப்படின்னா 150 கோடி ரூபாய்க்கு தான் ஐபிஓ வருவாங்க. இது அப்படியே நம்ம கம்பேரிசனுக்கு இப்ப எஸ்பிஐ அந்த ஏஎம்சியோட அந்த ஒரு ஐபிஓ நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு ஐபிஓல 9,000 கோடி ரூபாய் வந்து ஐபிஓ வந்தாங்க. பட் ஆனா இந்த மாதிரி எஸ்எம்இ ஐபிஓஸ் எல்லாம் வரது எல்லாமே ஒரு 100 கோடி ரூபாய், 80 கோடி ரூபாய், இல்ல அப்படின்னா 500 கோடி ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து ஐபிஓ வந்து வராங்க. எஸ்எம்இ ஐபிஓஸ் எல்லாருமே. சரி, ஓகே. இப்ப இந்த எஸ்எம்இ ஐபிஓல இருக்க ரிஸ்க் என்ன, ரிவார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிவார்டை பத்தி பாத்துருவோம். கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரைஸ் வந்து என்ன இருக்கோ அதே அளவுக்கு வந்து லிஸ்ட் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்கு. அது லிஸ்ட் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பா 100% இல்ல அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட பர்சன்டேஜ், இல்ல அப்படின்னா 50% மேல லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எல்லா ஐபிஓலையும் அப்படியே நடந்துராது. ஒரு சில ஐபிஎஸ்ல வந்து நடக்கும், ஒரு சில ஐபிஎஸ்ல வந்து நடக்காது. ஸோ அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் நம்ம பார்த்து அப்ளை பண்ணும்போது பெட்டரா வந்து இருக்கும். ஸோ லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் தான் இங்க இருக்கிற ரிவார்டாவே இருக்கு. அதை நீங்க லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு போக போறீங்க அப்படின்னா, இப்பதானே ஸ்டார்டிங் ஃபேஸ்ல நீங்க உள்ள வரீங்க. ஒருவேளை அந்த கம்பெனி வந்து சூப்பராகவே க்ரோ ஆகுது, நல்லாவே வந்து அந்த பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த ஐபிஓ பிரைஸ் வந்து கம்மியா நீங்க கன்சிடர் பண்ற ரீசனால ஒரு பெனி கேப் மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ டக்குன்னு ஏறதுக்கான சான்ஸ் இருக்கு, ஒரு மல்டிபேர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே ரிவார்டு. அந்த ஒரு கம்பெனி ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா, ஐபிஓல ரிவார்டு இருக்கு. அந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அதுலயும் வந்து ரிவார்டு இருக்கு. ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு லிஸ்டிங் என்ன கிடைச்சிச்சு. பட் ஆனா நீங்க செல் ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா, பிளேஸ் ஆகும்போது இங்க பையர் யாருன்னா இருக்கணும் அந்த சைட்ல. பட் ஆனா பை பண்றதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. இருக்கிற ஷேர்ஸோட லிக்விடிட்டியே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தான் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அது மேக்ஸிமம் வந்து குரோசல் வந்து இருக்கும். அது வந்து கம்மியான குரோசல் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை பை பண்றதுக்கு ஆள் இருக்கணும் நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து செல் ஆர்டரே வந்து பிளேஸ் ஆகுது. லிஸ்டிங் பார்த்துட்டு நீங்க செல் பண்ணாதானே அதுல வந்து கெயின்ஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கு. ரெண்டாவது, இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் பத்தி படிக்கணும், பிசினஸ் வேல்யூஷன்ஸ் வந்து படிக்கணும். எல்லாமே டீட்டெயிலா நீங்க படிச்சுட்டு தான் உள்ள இறங்கணும். ஏன் அப்படின்னா நீங்க போட்டிருக்க காசு வந்து அதிகம். பட் ஆனா அந்த ஒரு கம்பெனி அதை வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாங்க. ஸோ அந்த யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனி எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றதுலாம் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சாதான் ஐபி வந்து அப்ளை பண்ணணும். எஸ்எம்இ ஐபிஎஸ் பொறுத்தவரை லாங் டர்ம் ஹோல்ட் பண்றவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும். லிஸ்டிங் எண்ணுக்காக பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்க லிஸ்டிங் எண்ணுக்காக பார்த்து அப்ளை பண்ணும்போது நீங்க திரும்ப செல்லர் ரிப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து விற்கிறதுக்கான சான்சஸ் லெஸ்ஸா வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே 2 விஷயமா வந்து இருக்கு. இதை நீங்க பாத்துக்க. அடுத்ததா, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வருது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இப்ப இருக்க பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.20 வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம்ல இதை கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்காது. என்ன ரீசன் சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ஒரு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இன்னும் டர்ன் அரௌண்ட் ஆக ஆரம்பிக்கல. இந்த ஒரு Q1 வரட்டும், அதை கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல அந்த கம்பெனி எவ்வளவு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கிரியேட் பண்றாங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளவு கிரியேட் பண்றாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். அதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்குன்னும் போது கண்டிப்பா இந்த ஒரு என்பிஎஃப்சி வந்து இன்னும் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கல.
இன்னும் ரெக்கவரி இல்லாம தான் வந்து இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் நம்ம இன்னும் கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கோம். சவுத் இந்தியன் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துமே நேத்திக்கான நல்ல மார்க்கெட்ல 3% ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெருசா எந்த ஒரு ரீசனும் வந்து கிடையாது. ஃபண்டமெண்டல்ஸா வந்து பார்க்கும்போது ஸோ நல்ல ஒரு Q1 தான். பட் ஆனாலும் இந்த ஒரு ஷேர் வந்து அடிச்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஆனந்த் ராத்தி நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து ₹61 போகும்னு சொல்லிட்டு டார்கெட் பிரைஸ் வந்து வைக்கிறாங்க. பின்னாடி இருக்க ரீசன் இந்த கம்பெனி கோல்டு லோன் உள்ள போயிட்டாங்க. அப்புறம் வந்து சூப்பரான இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் நல்லா இருக்கு. ஸோ ஃபியூச்சர் growth நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி ₹61 போகும் அப்படின்னு மாதிரி டார்கெட் பிரைஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ பாப்போம் வெயிட் பண்ணிட்டு. முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனி ₹3000 கீழே வந்து வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம கன்சிடர் பண்ணலாமா? பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 3 கிட்ட வந்து இருக்கு. 3.07 வந்து இருக்கு. ஸோ இந்த டைம்ல கன்சிடர் பண்ணது எனக்கு தெரிஞ்சு பெட்டரா வந்து இல்ல. வேல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்க மாதிரி இருக்கு. ஸோ பிரைஸ் டு புக் வேல்யூ 2 கீழே வந்தா தான் நான் வந்து கன்சிடர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ணது பெட்டரா இருக்க மாதிரி தெரியல. ஸோ நீங்க என்ன இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பாருங்க. ₹2500 தான் 52 வீக் லோ. அதுக்கு கீழே போச்சு அப்படின்னும் போது இங்க பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து மேபி வந்து 2.5 to 2.3 வந்து வரலாம். அந்த டைம்ல கூட நம்ம மேபி கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப இருக்க பிரைஸ்க்கு ரொம்ப ஓவர் வேல்யூஷனா தான் வந்திருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 3ன்றது ரொம்ப அதிகமா தான் இருக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனி திரும்ப ₹4000 இருந்து கீழே இறங்கி ₹3814 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. இப்ப இருக்கிற அந்த ஒரு பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து பார்க்கும்போது 32ல வந்து இருக்கு. ₹3000 போகும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ அதுதான் இருக்கிற பெட்டரான வேல்யூஷனா இருந்துச்சு. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஓகே தான். ரொம்ப நீங்க லாங் டர்ம் வச்சுக்க போறீங்கன்னா மட்டும் நீங்க லார்சன் அண்ட் டியூப்ரோ இந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ணது பெட்டரா இருக்கும். இல்ல நீங்க வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு தான் பாக்குறீங்க அப்படின்னா அந்த கீழே நீங்க பாக்குறீங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் லாங் டர்ம் போறவங்களுக்கு ஓகே இப்போ இருக்க வேல்யூஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும். நீங்க ஷார்ட் டர்ம்ல கன்சிடர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேல்யூஷன் கம்மியா கன்சிடர் பண்ணா தான் பெட்டரா வந்து இருக்கும். டாடா எலக்ஸி ஷேர் வந்து ₹3500 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஷேருமே வந்து அதிகமா விழுந்துட்டே இருக்கு. நிறைய பேர் ₹4000 ₹5000 இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 31ல வந்து இருக்கு. இந்த டைம்ல அதை கன்சிடர் பண்ணலாமா? கண்டிப்பா இது வந்து காஸ்ட்லி தான். இதுவே நம்ம ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். லைக் வந்து இந்த கேபி டெக்னாலஜிஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஒரு கம்பெனியும் வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ல இருக்காங்க பாத்தீங்களா? அதனால இவங்க டெக்னாலஜி கம்பெனியா பார்த்தோம்னா கூட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 31ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது இப்ப இருக்க டைமுக்கு பெட்டரா இருக்காது. அப்புறம் நம்ம ஏற்கனவே இந்த Q1 ரிசல்ட்ஸ் அப்பயே பார்த்தோம். நிறைய அனலிஸ்ட் புரோக்கரேஜஸ் எல்லாரும் சொன்னது ₹3100 ₹3200 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு டவுன்கிரேட் பண்ணி டார்கெட் பிரைஸ் வந்து வச்சாங்க. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இந்த ஒரு கம்பெனில மெயினா வந்து இருக்கிறது யூரோப்பியன் ஆட்டோமொபைல் மேக்கர்ஸ் வந்து இந்த கம்பெனிஸ்க்கு டீல் கொடுக்குறது. அது எல்லாமே இப்ப கம்மியாகிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டே கன்சிடர் பண்ணுவோம். அதுதான் பெட்டரான சாய்ஸா இருக்கு. கேபி டெக்னாலஜிஸ் வந்து இங்க பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணாம இருந்தோம். இப்ப டக்குன்னு இறங்கி பிரைஸ் வந்து 22ல வந்து இருக்கு. இந்த டைம்லயாச்சும் அட்லீஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் டீடைலா அனாலிசிஸ் பண்ணிட்டு மேபி நம்ம நாளைக்கு வேணும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப இருக்க வேல்யூஷன்ஸ் வைஸ் கொஞ்சம் வந்து ஓகேவா தான் வந்து இருக்கு கேபி டெக்னாலஜிஸ். ஃபியூச்சர் பொட்டன்ஷியல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்திருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுவோம். சென்கோ கோல்டு வந்து ₹365 இருக்கு. இந்த ஒரு கம்பெனியை கன்சிடர் பண்ணலாமா? பிரைஸ் இன்டெக்ஸ் வந்து 10ல வந்து இருக்கு. பட் ஆனால் ஒரு கம்பெனில கடன் வந்து அதிகம். 1க்கு மேல டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டாக்லாம் கன்சிடர் பண்ணாம இருக்கிறதே பெட்டரா வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக்கா ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து இருக்கு. ₹243 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.15 வந்து இருக்கு. இந்த டைம்ல இந்த ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா? நான் வந்து ₹300 ஆவரேஜ் வந்து வச்சிருந்தேன். நான் என்ன பண்றது அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. ₹300 நீங்க ஆவரேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் இறங்கும் போது கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். இப்ப இருக்க பிரைஸ்க்குமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.15 தான். ஸோ இந்த டைம்ல நீங்க ஆக்சுவலா வந்து கன்சிடர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். பட் ஆனால் அந்த அதிக பிரைஸ்ல கன்சிடர் பண்ணதுனால இப்போ நீங்க கன்சிடர் பண்ணாலும் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. பட் ஆனால் நீங்க இப்ப கன்சிடர் பண்றீங்கன்னும் போது கண்டிப்பா இன்னும் பிரைஸ் இதே இடத்துல இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அதை நம்ம வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இல்ல நான் வந்து இங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லயே வந்து இதுல இருந்து நான் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஆவரேஜ் பண்றது கரெக்டா வந்து இருக்காது. ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்துட்டு டிசைட் பண்ணா பெட்டரா இருக்கும். புது இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். பிரைஸ் டு புக் வந்து 1.15 தான் இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1 கீழே போச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிருப்போம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாக்கை நம்ம ஒரு NBFC மாதிரியே கன்சிடர் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனி மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ரெண்டுத்துக்குமே மிட்ல வந்து இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனியா தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் டு புக் வேல்யூவே வந்து பார்க்கும்போது 1க்கு கீழே தான் ட்ரேட் ஆவாங்க நிறைய கம்பெனிஸ். பட் ஆனால் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன்லாம் இங்க எப்பயுமே 0.7ல தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ 1.1ல வந்து இருக்கு. அதனால தான் அது காஸ்ட்லியா இருக்கு. அதே மாதிரி தான் ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ் நம்ம பார்த்தாகணும். இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் நம்ம பார்த்தாகணும். அடுத்ததா இருக்க கொஸ்டின் வந்து அம்புஜா சிமெண்ட், ACC சிமெண்ட் வந்து இருக்கு. ரெண்டுமே இங்க பிரைஸ் இன்டெக்ஸ் கம்மியா தான் வந்து இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துல ஏதோ வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின் வந்து இருக்கு. அம்புஜா சிமெண்ட்ஸை வந்து நீங்க கன்சிடர் பண்றது நீங்க ஒரு சிமெண்ட் கம்பெனியில கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் உங்களுக்கு ஓகேவா இருக்கு. ACC சிமெண்ட்டை தாண்டி பார்க்கும்போது என்ன ரீசன் அப்படின்னா இங்க எல்லா கம்பெனிஸுமே வந்து இப்போ அம்புஜா சிமெண்ட் கீழே தான் வரப்போகுது. லைக் வந்து இப்போ ACC லிமிடெட் அம்புஜா சிமெண்ட்ஸ் கீழே வரப்போகுது. போர்டு அப்ரூவல் வந்து இங்க கிடைச்சிருச்சு. பட் ஆனால் இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் அப்புறம் நிறைய ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் இருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2026 மேபி எண்டுக்கு அப்புறமா இந்த அம்புஜா சிமெண்ட்ஸ் கூட வந்து ACC சிமெண்ட்ஸ் வந்து உள்ள வந்துரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ACC லிமிடெட் அம்புஜா சிமெண்ட்ஸ்குள்ள வரப்போகுது. ஓரியன்ட் சிமெண்ட்டும் அம்புஜா சிமெண்ட்ஸ்குள்ள வந்து வரப்போகுது. அப்புறம் இங்க வந்து பென்னா சிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அப்புறம் சாங்கி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இவங்க எல்லாருமே அம்புஜா சிமெண்ட்ஸ்குள்ள வரதுக்கு ஆல்ரெடி இன்டகிரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ இப்படி எல்லாமே அம்புஜா சிமெண்ட்ஸ் கீழே ஒரே கம்பெனியாக வரப்போகுது. அம்புஜா சிமெண்ட்ஸோட பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதனால அதை நீங்க கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏசிசி லிமிடெடும் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து இங்க உள்ள வரப்போகுது, அம்புஜா சிமெண்ட்ஸ்குள்ள தான் வரப்போகுது. ஸோ அதனால நீங்க அம்புஜா சிமெண்ட்ஸை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சிமெண்ட் ஸ்டாக்கா பாக்குறீங்க, இந்த ஒரு அதானி கம்பெனிஸ்ல பாக்குறீங்க அப்படின்னும் போது நீங்க அம்புஜா சிமெண்ட்ஸை நீங்க டைரக்டா கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. சரி, ஓகே. இப்ப நம்ம லாஸ்டா இருக்கிற அந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து வருவோம். ஐடிசி பத்தி தான் நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஐடிசியோட ரிசல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்கு, ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. பட் ஆனால் ஷேர் பிரைஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகல. அது எந்த இடத்துலயுமே மூவே ஆகல. ஆக்சுவலா வந்து இந்த ஒரு கம்பெனிக்கு ரேட்டிங் எப்பதான் ஆகும் அப்படின்ற கொஸ்டின் வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் என்னதான் ரிசல்ட்ஸ், என்னதான் அந்த ஒரு கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சூப்பரா இருந்தாலும் கூட 1% கூட மேல வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஸ்ட்ராங்கான ஏர்னிங்ஸ் இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்புறம் இங்க டார்கெட் பிரைஸ் நிறைய பேர் சொல்றதை சொல்றீங்க. பட் ஆனால் மூவே ஆக மாட்டேங்குது. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? ஐடிசியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்க அப்படின்றது எல்லாருமே சொல்றாங்க. அடுத்த 100 வருஷத்துலயாச்சும் ஒரு 250 ரூபா போகுமா, இல்ல அப்படின்னா ஒரு 300 ரூபா போகுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் என்னதான் இருந்தாலும் ரிவார்டு வந்து இல்லைன்ற ரீசன்னால இந்த ஒரு கம்பெனியை சுத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஏன் அப்படின்னா ஐடிசி லிமிடெட்ல மேக்ஸிமம் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஈவன் பரிதாபங்கள் சேனல்லையும் பார்த்தோம், அவங்களுமே போட்டு கலாச்சிருந்தாங்க. ஸோ இப்படி எல்லாருமே வந்து எங்க ஐடிசி நிறுவனத்தை நம்பி எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பின்னாடி நம்பின ஒரே ரீசன் வந்து இந்த ஷேர் பிரைஸ் அண்டர்வேல்யூல வந்து இருக்கு, எல்லா பிசினஸுமே உள்ள வந்து இருக்கு அப்படின்ற ரீசனால தான் கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்பவும் அந்த ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆகல. பட் ஆனால் நமக்கு ரிவார்டு வந்து கண்டிப்பா கிடைக்கல. இப்போ என்னோட எக்ஸ்ஐஆர்ஆரே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நான் கன்சிடர் பண்ணதுக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கேன். பட் ஆனால் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கன்சிடர் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு பிரைஸுக்கு இப்போ கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஓரளவுக்கு இங்க நெகட்டிவ்ல இல்லைனா கூட பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. பட் ஆனால் பெரிய பாசிட்டிவ் தான் கிடையாது. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நான் கன்சிடர் பண்ணதுமே நெகட்டிவ் தான். யாரு கன்சிடர் பண்ணியிருந்தாலும் நெகட்டிவ் தான். அது ஈவன் எவ்வளவு பெரிய இன்வெஸ்டா இருந்தாலுமே அவங்களுக்கு நெகட்டிவ்ல தான் வந்து இருப்பாங்க லாஸ்ட் 2 இயர்ஸா. எக்ஸ்ஐஆர்ஆர் நம்ம பார்க்கும்போது, ரோலிங் ரிட்டர்ன் நம்ம பார்க்கும்போது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஸோ இப்போ இருக்கிறது டஃப்பான ஃபேஸா தான் வந்து இருக்கு. ஸோ வேல்யூஷன்ஸ் அப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம என்ன பார்த்து இந்த ஒரு ஷேரை கன்சிடர் பண்ணமோ அது ஒன்றும் மாறவே இல்லை. அது ஒன்றும் அப்படியே தான் வந்து இருக்கு. ஸோ அதனால இப்போ நம்மளோட மைண்ட் செட் தான் ஃபுல்லா வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த ஒரு ஷேர் பிரைஸ் இறங்கின ரீசனால. ஸோ இப்போவும் நீங்க என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்கணுன்றது உங்க கையில தான் வந்து இருக்கு. இன்னும் வேல்யூஷன் சீப்பா தான் இருக்கு, ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் சூப்பரா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன எதுன்னு பார்த்து டிசைட் பண்ணுங்க. நான் இன்னும் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்புறம் நாளைக்கான வீடியோ வேற எதனா புதுசா ட்ரை பண்ணலாம், என்ன மாதிரி வீடியோ எல்லாம் போடலாம் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நம்ம முடிஞ்சா நாளைக்கான வீடியோல அதை வந்து நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.